என்னோடய ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, என்னோடய ஃபார்மை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபார்மை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு 3 லைன் ஆஃப் கோட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த கோட் என்னென்னா form1_load அப்படின்னு இருக்குது. அதாவது என்னோடய ஃபார்ம் லோட் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபார்ம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய வெப் ப்ரௌசரை திருப்பி கால் பண்ணுறேன். வெப் ப்ரௌசர் 1.navigate அண்ட் இந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces செமிகாலன் அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces-க்குள்ள நான் வந்து என்னுடைய ஹோம் பேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் google.com போட்டுறேன், நம்முடைய காமன் ஹோம் பேஜ். ஓகே, வெப் ப்ரௌசர் navigate நமக்கு தெரியும், அந்த பர்டிகுலர் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்க அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு நம்முடைய வெப் ப்ரௌசரை கொண்டு போ அப்படின்ற அர்த்தம். அதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் இப்போ திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ரௌசர் ரன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட்டாக என்னுடைய ஹோம் கூகுள் பேஜை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரௌசர். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரௌசர் இப்போ இங்கே ரெடி. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரௌசர் தான் ஷீஷாப்பில். அண்ட் இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஆக்சுவலி நம்மளுடைய ஷீஷாப் ட்யூட்டரோட வருது. அண்ட் இட்ஸ் ஓகே. அண்ட் எங்களுடைய வெப்சைட்டில் இது நிறைய வீடியோ சீரிஸ் இருக்குது, ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சின்ன சாம்பிள் வெப் ப்ரௌசரை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு செட்டப் ஃபைலாக ஆக்கணும். அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர்னால் அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்பை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.